நாய்கள் சிவனின் அம்சம், காலபைரவரின் ஆசீர்வாதம் பெற்றவை, யமனை பார்க்கக்கூடிய சக்தி படைத்தது, யமனோடு தொடர்புடையதுன்ட்டு நம்ம இந்து சாஸ்திராஸில் நிறைய புத்தகங்களில் புராண இதிகாசங்களில் டாக்ஸை பற்றியான ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது ஆன்மீக ரீதியான காரணங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு கூட நிறைய பேர் டாக்ஸுக்கு எதிராக பேசுகிறீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருப்பீங்க. அதில் மிட் நைட்டில் போனவங்க இல்லை இனிமே போகிறவங்க கிரிவலம் போகும்போது சுற்றி அங்கே இருக்க தெருவெல்லாம் பார்த்துக்கிட்டே போங்க. அங்கே இருக்க எல்லா சன்னியாசிஸ், காவி உடை போட்டவங்க எல்லார் கூடயும், யாசகம் கேட்குறவங்க கூடயும் டாக்ஸு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அதுங்களுக்குன்ட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு அந்த டாக்ஸோடையே தான் தூங்குவாங்க. அழகாக கையை மேலே போட்டுட்டு அதுக்கு போத்தி விட்டு தூங்குவாங்க. அங்கே இருக்க எல்லா டாக்ஸையுமே அவங்க சிவனோட அம்சமாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் நிறைய பேர் யாசகம் போடுவீங்க காசு, அவங்க கூடயும் டாக் ஒன்று உட்காந்துருக்கும். அது ஷோல்டர் மேலே கையை போட்டுட்ருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியுது அது யாருன்றது, சாக்ஷாத் சிவபெருமான் தான். இப்போ டாக்ஸை ரெஸ்கியூ பண்ணுறவங்க, நாய்களுக்காக நல்ல விஷயங்களை பேசுகிறவங்க, சாப்பாடு போடுறவங்க, அவங்களெல்லாம் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க இல்லையா, அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் போயிட்டு நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம்லாம் அவருக்கு பண்ண மாட்டாங்க. நேரடியாகவே சிவன் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட டைரெக்டாகவே போயிட்டு அவரை திருப்திப்படுத்துகிறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் நாய்களை கஷ்டப்படுத்திட்டு, நாய்களை துன்புறுத்திட்டு, நாய்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் அவருக்கு எந்த அபிஷேகம் பண்ணாலும் சரி, சிவனுக்கு பெரிய கோயிலே கட்டினாலும் சரி, அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, பலனும் கிடையாது. நன்றி, வணக்கம்.